Friends, welcome to CBC class 10th math exercise number 3.1 first problem solution பார்க்க so form the pair of linear equations அதாவது நம்ம வந்து linear equations form பண்ணுமா linear equations என்னது power 1 இருக்கிற equations ஓகேங்களா so இப்போ இந்த இதுக்கு equations ஏன் linear பேர் வந்து ஏன்னா இந்த கிராஃப்ல டிரா பண்ணா இது என்னது லைன் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா so இதோட பவர்லாம் வந்து 1 இருக்கும் x பவர் 1 y பவர் 1 இந்த மாதிரி தான் இருக்கும் 2லாம் வராது ஓகே so இந்த மாதிரி இருக்கு linear equations இத ஃபார்ம் பண்ணனும் ஃபார்ம் பண்ணிட்டு அதோட சொல்யூஷன்ஸ் கிராஃப்ல கண்டுபிடிக்கணும் ஓகே நமக்கு கிராஃப் கொடுத்தாங்கன்னா கிராஃப்ல போடுங்க இல்ல நோட்லயே கூட பேப்பர்ல கூட போடலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் சம் இங்க பாருங்க 10 students of a class 10th ஒரு 10th ஒரு செக்ஷன் இது ஏஓ பிஓ சிஓ ஓகேவா took part in a max quiz so மொத்தம் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க 10 ஸ்டூடண்ட்ஸ் தான் if the number of girls is more than the number of boys okay so first எவ்வளவு boys இருக்கான்னு தெரியாது let boys நான் வந்து x ன்னு எடுத்துக்கிறேன் நீங்க number of boys அப்படினு எழுதிக்கோங்க ஓகேவா அப்புறம் girls எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல அத நான் வந்து y ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா நீங்க என்ன வேணா எடுத்துக்கோ மாத்தி கூட எடுத்துக்கோங்க 10 students of class 10 so boys and girls சேர்ந்து எத்தனை பேர் இருக்காங்க 10 students அப்போ x + y = 10 உங்க கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்களே ஓகே உங்க கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்கன்னா boys girls together 10 பேர் if the number of girls வந்து 4 more than the number of boys இங்க நல்லா பாருங்க girls வந்து boys விட 4 அதிகமா இருக்காங்களா இப்போ boys வந்து 5 பேர் இருந்தானா girls எவ்வளவு 4 அதிகமா இருக்காங்க அப்பனா 9 members are there ஓகேவா boy ஒரே ஒரு பையன் தான் இருக்காங்க girls எத்தனை பேர் 4 அதிகமா இருக்காங்க if the number of girls is 4 more than the boys boy ஒருத்தன் தான் அப்ப girls வந்து 4 எக்ஸ்ட்ரா இருக்காங்க அப்பனா 5 girls ஓகே சோ இப்போ girlsனா y வந்து number of girls is 4 more than boys விட 4 அதிகமா இருக்காங்க boys வந்து x அவனை விட 4 அதிகமா இருக்காங்க x + 4 போடுறோம் boys வந்து x + 4 ஓகேவா இத ரெண்டு ஈக்குவேஷன் சோ இப்போ இந்த y இந்த பக்கம் தள்ளி விட்டுறலாம் சோ வந்து என்ன பண்ணலாம்மா சோ இப்போ இந்த பக்கம் இந்த 4 இப்படி தள்ளி விட்டுருங்க -4 = x இந்த y இப்படி வந்துச்சுனா -4x - y இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்படியே கூட வச்சுக்கலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா அழகாக இருக்கும் இது x y ன்னு இருக்கு இது x y ன்னு இருக்குன்னு மாத்துறேன் 1 2 இப்போ லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓகே இப்போ இத கிராஃபிக்கலா சால்வ் பண்ணுவோமா இப்போ இது எப்படி சார் கிராஃப் போடுறது அப்படி நீங்க கேட்டிங்கனா ரொம்ப சிம்பிள் நிறைய மெத்தட்ல போடலாம் ஜெனரலா அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்களா சோ x + y = 10 னா சும்மா ஜெனரலா நீங்களே ஒரு 2 3 பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க x க்கும் y க்கும் என்ன பாயிண்ட் வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் நான் சும்மா ஒரு 1 2 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் ஓகேவா சோ x க்கு வந்து 1 போட போறேன் சோ x க்கு 1 போட்டேங்கன்னா வரும் 1 + y சோ x க்கு வந்து 1 போட்டா 1 + y = 10 y = என்ன வரும் 1 இப்படி போச்சுட்டா -1 ஆயிடும் சோ +1 போச்சுட்டா -1 y = 10 - 1 9 சோ வந்து 9 வந்துரும் நெக்ஸ்ட் x வந்து 2 போட்டு பார்க்கலாம் x க்கு ஓகேவா சோ இந்த x + 2 போடுங்க 2 + y = 10 சோ இப்போ y = என்ன வரும் இந்த 2 வந்து பக்கத்துல போய்டும் சோ 10 - 2 சோ y = 8 ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் இப்போ x + 3 போட்டு பாருங்க சோ இங்க 3 சோ x க்கு 3 போட்டனா 3 + y = 10 y = என்ன வரும் 3 இப்படி போச்சுட்டா -3 10 - 3 y = 7 வரும் 3 போட்டா 7 இது போதும் இந்த 3 பாயிண்ட் போதும் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி அந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இதுக்கும் போடுவோமா x y ஓகேவா சோ இதுக்கு 2 3 நம்பர் நீங்களே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன போடலாம் x க்கு இத சொல்லும்போது 0 போட்டு பார்ப்போம் இதுல தான் 1 2 3 ஆரம்பிச்சு 0 1 2 3 போடுவோம் ஓகேவா x க்கு 0 போடுறேன் இந்த ஈக்குவேஷன் வேணாம் இதிலே போடலாம் கன்ஃபியூஷன் ஆகுது x க்கு 0 ங்க போடுறேன் 0 போட்டா என்ன வரும் y = 0 + 4 y = 4 x 0 னா y 4 நெக்ஸ்ட் x க்கு வந்து 0 போட்டுட்டேன் x க்கு வந்து 1 போட போறேன் x க்கு 1 போடுங்க சோ y = 1 + 4 சோ y = 1 + 4 னா 5 1 போட்டா 5 நெக்ஸ்ட் x க்கு வந்து ஒரு 2 போட்டு பார்ப்போமா x க்கு வந்து ஒரு 2 சோ x 2 போட்டா y = 2 + 4 2 + 4 னா y = 6 தான் செகண்ட் ஈக்குவேஷன் அது வேணாம் இதே செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லலாம் 2 + 4 6 நெக்ஸ்ட் அதுல 3 வரைக்கும் போடுறோம் இதே 3 வரைக்கும் போட்டுறலாம் 3x 3 போடுறேன் x 3 போட்டேன்னா வரும் 3 + 4 7 வரும் y = 3 + 4 7
ஓகேவா? ஸோ இப்போ கிராஃப் இதெல்லாம் அழிச்சிட்டேன். இப்போ கிராஃப் போடலாம், கொஞ்சம் பெருசாக போடலாம். ஸோ இங்கே 0 1 2 3 உங்களுக்கு கிராஃப் ஷீட் கொடுத்தாங்கன்னா அதில் அழகாக பாயிண்ட் வச்சுக்கோங்க. 5 6 7 8 9 இந்த பக்கம் 1 2 3 4 இது எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் டேஷ், ஒய் ஆக்சிஸ், ஒய் டேஷ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு 1, 9 1க்கு இங்கே தான் 9 1க்கு 9 1, 9 நெக்ஸ்ட் 2, 8 2க்கு 8 2, 8 நெக்ஸ்ட் 3க்கு 7 3க்கு வந்து 7 3, 7. ஸோ அப்போ இதை ஜாயின் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு லைன் போட்டிருக்கோம். லைன் போட்டேன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு இது 0க்கு 4 0க்கு வந்து 4 0, 4 நெக்ஸ்ட் 1, 5 1க்கு வந்து என்னது 5 1, 5 1 இங்கன்னா 5 இங்கே. நெக்ஸ்ட் 2க்கு வந்து 6 2, 6 நெக்ஸ்ட் 3, 7 இதுலேயும் 3, 7 இருக்குது. ஸோ அப்படி இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டு போகிற மாதிரி லைன். ஓகே. இங்கே டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு இதே ஸ்கேல் இல்லை, கரெக்டாக வரலாம். ஓகேவா? 3, 7 ஸோ எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டு இங்கே பாருங்கள். இந்த 2 லைனும் எங்கே மீட் ஆகுது? இங்கே தான் டச் ஆகுது. எந்த பாயிண்டில்? ரெண்டுத்துக்கும் காமனாக 3, 7 இதுக்கும் 3, 7 இங்கே தான், இதுக்கும் 3, 7 இங்கே தான். ஸோ அப்போது என்னோட 3, 7 தான் சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்க? ஸோ ஆல்சோ ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஸோ அப்போ 3, 7 therefore x is equal to இந்த 2 லைனு எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ, எங்கே டச் ஆகுது தான் சொல்யூஷன். therefore 3, 7 is the solution. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்ப்பா? இதுக்கு என்னப்பா மீனிங்கு? எக்ஸு வந்து 3 ஒய் வந்து 7. இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண டோட்டலாக 10 வருதா? வருது. பாய்ஸ் எக்ஸ்னா பாய்ஸ், இது வந்து கேர்ள்ஸு. இது என்ன கேட்குற? நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான். இதான் பாய்ஸ், இதான் கேர்ள்ஸு. பாய்ஸை விட கேர்ள்ஸ் 4 எக்ஸ்ட்ரா இருக்காங்களா? ஆமாம் இருக்காங்களா? 3 இங்கே 7 அதிகமாக இருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 7. ஓகேவா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுற பாருங்க. 5 pencil and 7 pens together cost. ஸோ சொல்யூஷன். ஓகேவா? ஸோ பென்சிலை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து என்னென்ன பென்னு வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். லெட் நானே எடுத்துக்கிறனால எட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, லெட்டுன்னு போடுறோம். ஸோ 5 pencil அப்போ 5x ப்ளஸ் 7 pens அப்போ 7y. இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோவா? 50. வேற 7 pencilனா 7x ப்ளஸ் 5 pens 5y இஸ் ஈக்குவல் டு அதோட டோட்டல் காஸ்ட் வந்து 46 தான். ஸோ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 1 pencil. ஒரு பென்சிலோட ரேட்டு, பென்னோட ரேட் என்ன? எக்ஸு ஒய் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு இதான் ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ரேண்டமாக சம் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு கிராஃபில் பிளாட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா சம்மும் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ரேண்டமாக எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸு ஒய், இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 5x ப்ளஸ் 7y இஸ் ஈக்குவல் டு 50. நெக்ஸ்ட்டு இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்களேன். இப்போ நம்ம ரேண்டமாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், என்ன வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் அப்படி என்ன வேணால் போட்டால் இங்கெல்லாம் 50 46 பெரிய நம்பர்ஸாக இருக்குது. ஸோ நமக்கு டிவிஷன்லாம் வரும்போது பாயிண்டில் வந்துடும், டெசிமலில் வந்துடும். அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிராஃபில் பிளாட் பண்ண. 7.1 எங்கே போய் பிளாட் பண்ணுவீங்க? 7க்கும் 8க்கும் நடுவில் இங்கே பண்ணுவீங்க. அப்போ 7.7 அது இங்கே கொஞ்சம் இருக்கும். நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக வேல்யூ தெரியாது. அதனால் கொஞ்சம் எக்ஸாக்ட் வேல்யூ மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், 5x plus 7y equal to 50. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கா? எக்ஸ் இந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க. 7y is equal to 50 minus 5x. ஸோ இப்போ y is equal to இது மல்டிப்ளிகேஷன் எப்படி தள்ளினா டிவிஷனில் வந்துடும். 50 minus 5x by 7. அப்போது நான் இங்கே எக்ஸுக்கு ஏதோ நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே போகணும். அதை 50லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். பண்ணால் 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வேல்யூஸ் தான் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஸோ இப்போ 1 போட்டால் 50 minus 1 50 minus 5 வந்துருமா? பாருங்கள், 50 minus 5 into 1 50 minus 5னா 45 7 டிவைட் ஆகுது, வேஸ்ட்டு. எக்ஸுக்கு 2 போட்டு பாருங்கள், 50 minus 5 into 2 10னா 40 தான் வரும். ஸோ இதுவும் டிவைட் ஆகாது. எக்ஸுக்கு 3 போட்டு பாருங்கள், 50 minus 5 into 3 50 minus 50னா 35. இது 7ஆல் டிவைட் ஆகும். அப்போது 3 போட்டு பார்க்கலாம்.
ஸோ எக்ஸ் பிளேஸில் 3 போடுறேன். ஸோ எக்ஸ் பிளேஸ் 3 போட்டால் என்ன வருது? y is equal to 50 minus 5 into 3 by 7. 50 minus 15 by 7. இது வந்து 35 by 7. கரெக்டாக கேன்சல் பண்ணிட்டா 5. ஸோ y வந்து 5 வருது. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு 3 போட்டோமா, நெக்ஸ்ட்டு I into 10 போட்டு போமா, 50 minus 50 0 வந்துடும். ஓகே சூப்பர். ஸோ எக்ஸுக்கு 10 போட்டலாம். 50 எக்ஸுக்கு 10 போட்டால் 50 minus 5 into 10 by 7. 50 minus 50 by 7னா ஸோ 0 by 7 0 தான். ஓகே ஸோ எக்ஸு 10னா ஒய் வந்து 0. 2 வேல்யூ போதும்ப்பா, எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணும். கரெக்டாக எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒரு 2 பாயிண்ட் கன்ஃபியூஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 7x plus 5y is equal to 46. இப்போ அதே மாதிரி ஒய்யும் வச்சுக்கோங்க. 5y is equal to 46 minus 7x. ஸோ y is equal to 5 எப்படி தட்டா டிவிஷனில் போயிடும். 46 minus 7x by 5. இப்போ இங்கே எக்ஸுக்கு நான் 1 2 3 4னு வேல்யூஸ் போட்டுக்கிட்டே வரணும். அந்த வேல்யூ வந்து 46ன்னு சப்ராக்ட் பண்ணால் 5ஆல் டிவைட் ஆகணும். அப்படி மாதிரி வேல்யூ இருக்கணும். ஓகேவா? ஃப்ராக்ஷன்னா வரக்கூடாது. இப்போ எக்ஸுக்கு 1 போட்டு பாருங்கள். சும்மா 46 minus 7 into 1னா 7 சப்ராக்ட் பண்ணால் 39 தான் வரும். வேஸ்ட்டு. எக்ஸுக்கு 2 போட்டு பாருங்கள். 46 minus 14, 7 to 14 வரும். இதுவும் ஃப்ராக்ஷன் 5ஆல் டிவைட் ஆகாது. வேஸ்ட்டு. எக்ஸுக்கு 3 போட்டு பாருங்க. 3 போட்டால் 5ஆல் எண்ட் ஆகும். இங்கே பாருங்கள். ஸோ எக்ஸுக்கு பிளேஸில் 3 போடுறேன். 46 minus 7 into 3 by 5. ஸோ 46 minus 21 by 5. ஸோ 21 சப்ராக்ட் பண்ணால் 5, 25 by 5 கேன்சல் பண்ணிட்டா 5. எக்ஸ் 3 போடுறேன். ஒய் என்ன கிடைக்குது? 5ன்னு கிடைக்குது. ஓகேவா? பாருங்க, இது ரெண்டுத்துல இந்த நம்பர் காமனாக அப்போ தான் சொல்யூஷனாகவே வரும். அதான் ஆன்சரே முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ஸோ இப்போ y is equal to, ஸோ இப்போ 46 minus 7 8s are 56. 56 போச்சுன்னா ஃப்ராக்ஷன் வரும். கரெக்டாக 7 into 8 டக்குன்னு தோணுச்சு தான் போட்டேன். ஸோ 46 minus 56 by 5 என்ன வரும்? -10 by 5. ரைட்டா? 46 minus 56ன்னா கேன்சல் பண்ணிட்டா -2. ஸோ எக்ஸு வந்து 8ன்னா ஒய் வந்து -2. இது வேண்டாம், 2 பாயிண்ட்டே போதும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. எது கேன்சல் ஆகி நமக்கு அழகாக டிவைடு ஃப்ராக்ஷன் வராமல் வருதோ அந்த மாதிரி நம்பர்ஸாக எடுத்துக்கிட்டேன். இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாக்ஸ் சைடில் இருக்குது, இது இங்கே இருக்கட்டும். இப்போது கிராஃப் போடலாம். கிராஃபில் நமக்கு எக்ஸில் வந்து 10 வரைக்கும் தேவைப்படுது. ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒயில் வந்து -2 வரைக்கும் தேவைப்படுது. 5 இந்த பக்கம் பாசிட்டிவில் 5 1 2 3 4 5. இந்த பக்கம் வந்து -1, இந்த பக்கம் வந்து -2. ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கும். இது எக்ஸ் ஆக்சஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய் ஆக்சஸ், இது ஒய் டேஷ். ஸோ ஃபஸ்ட் இது 3,5 3 அங்கே 5 3,5 பாயிண்ட் வச்சிட்டேன். நெக்ஸ்ட் 10,0 10 0னா இதுதான், இந்த லைன் தான். 0னா இங்கே தான் இருக்கும். 10,0. ஸோ இதை ஜாயின் பண்ணுறது. ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3,5 எக்ஸ்லேயும் 3,5 இந்த பாயிண்ட்டு 3,5 அது ஆல்ரெடி இருக்குது. எக்ஸில் 8 ஒய் -2 8,-2 8,-2. ஸோ இதான் பாயிண்ட்டு. இப்போ இது ரெண்டு ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டாச்சா? ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் எங்கே டச் ஆகுது? 3,5ல டச் ஆகுதா? ஸோ அப்போது என்னோடய 3,5 தான் என்னோட சொல்யூஷன். ஓகேங்களா? ரெண்டு லைனுமே வந்து 3,5 டச் ஆகுது. therefore the solution is 3,5. அப்போது எக்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்க? how many pencil, how many pen. எக்ஸுங்கிறது இது பென்சில், இது வந்து பென்னு. ஸோ டோட்டலாக 3 பென். பென்னு வந்து எத்தனை? 3. பென்சில் தான் வந்து எக்ஸா? பென்சில் தான் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பென்சில், செகண்டாக இருக்குது பென்னு. ஸோ பென்னு வந்து 5, பென்சில் 3, பென்னு வந்து 5. ஓகேவா? சம் புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, ஸோ அழகாக பார்த்து ஃப்ராக்ஷன் வராத மாதிரி கேன்சல் பண்ணி போடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம். தேங்க்யூ.